മനസ്സിലായോ? இதுக்கே നിങ്ങൾക്ക് புஸ் 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 புஸ்வான புலாயல் முதல் ஆட்டத்திலே பயந்துட்டீங்களா? இது நல்லா இருக்குல்ல? சரி, நான் விஷயத்துக்கு வரேன். என்கிட்ட நம்பர் 7ல 2 கார்டு இருக்கு. உங்க 2 பேர்கிட்டயும் என்னை விட பெட்டரான கார்டு இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட ஒரே ஜாதியில 3 கார்டு இருக்கு. உங்ககிட்ட ஒரே நம்பர்ல 3 கார்டு இருக்கு. சர்ப்ரைஸ்! லவா கார்டு. சேட்டா, என்னன்னு நினைச்சேன். இந்த ட்ரிக்கால யாருக்கு என்ன கார்டு போகும்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. ஒருவேளை நாம உண்மையிலேயே இவன்கிட்ட மாட்டிக்கிட்டோமா? இந்த கேம் கண்டினியூ பண்ணுறதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. அந்த ரோலெக்ஸ் கார்டை காட்ட சொல்லுங்க, நம்மளால ஜெயிக்க முடியும். உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், தெருவுல பொறுக்கிட்டு இருக்கிற உனக்கு கேமை பத்தி என்ன தெரியும்? லாஸ்டா கேக்குறேன், நீங்க ஆட போறீங்களா இல்லையா? நான் டிராப் பண்றேன். நானும் ட்ராப் பண்ணுறேன். பயந்து போயிட்டீங்களா? எந்த சக்கரை இதான் கேஷனோட லட்சணமா? உங்கள் 2 பேரும் முதல் ஆட்டத்திலேயே தோத்து போயிட்டாங்க. இப்போ என்னோட கார்ட்ஸ். இப்போ என்னுடைய கார்ட்ஸ். நீங்க டிராப் பண்ணாம விளையாடி இருந்தா நீங்க தான் ஜெயிச்சிருப்பீங்க. கார்ட்ஸ் அவரை விட உங்ககிட்ட தான் நல்லா இருந்தது. என் சக்கரை குட்டி, உன் கேஷனோல இந்த 2 பேரை விட்டா வேற ஆம்பளைங்களே இல்லையா? என்கிட்ட நீ முன்கூட்டியே பறஞ்சிருந்தா உன் கேஷனோக்கு நல்ல புத்திசாலி ஆளுங்களை பறஞ்சாய்க்கூலே இப்படி தண்டசோரா இருந்திருக்க மாட்டாங்களே. இன்னைக்கு இந்த பிரச்சனையில இருந்து கடவுளால கூட காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். ரோலெக்ஸ், இங்க பாரு, நீ இது வரைக்கும் 40,000 தான் ஜெயிச்சிருக்க. ஆனா இந்த கேம் இன்னும் முடியல. லெட்ஸ் ப்ளே. லெட்ஸ் ப்ளே. ஷூர். ரோலெக்ஸ் என்ன உங்களை மாதிரி வெட்டு கொடுத்தா ஆடணுமான்னு? ஒருவேளை நான் ஆடணும்னா கடைசி ஒரு சான்ஸ் தரேன். அப்புறம் இந்த முறை ரோலெக்ஸ் கார்டை கூட பார்க்க மாட்டான். கண்ணை மூடிட்டே கண்ணாமூச்சி ஆடுவேன். அப்புறம் உங்க எல்லாரையும் கோட்டை சோட்டை கழட்டி கோமணத்தோட நான் ஓட விடுவேன். ஓகேவா? எங்களுக்கு ஓகே. அப்போ ஆடலாம். ஒன்று பண்ணலாம். உங்க 2 பேருக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன். நீங்க எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோ நானும் வைக்கிறேன். அப்புறம் உங்க 2 பேர்கிட்ட யார்கிட்டயாவது என்னை விட நல்ல கார்டு இருந்தா, இல்ல எனக்கு ஈக்குவலா கார்டு இருந்தாலும் நான் தோத்துடுவேன். ஆனா ஒருவேளை நான் ஜெயிச்சுட்டா அப்ப இந்த கேசினோ க்ளோஸ் ஆயிடும். அவங்கள டிசைட் பண்ணிட்டு கார்டை பார்க்க சொல்லுங்க. நல்லா யோசிச்சிட்டியா ரோலெக்ஸ்? 100% பக்கா. அப்ப சரி, நான் எல்லாத்தையும் வைக்கிறேன். 1 minute. என்ன சக்கரே, உங்க கேஷ்னோல மொத்தம் எவ்வளவு பணம் இருக்கும்? Around 5 crores. அப்போ உங்க 2 பேருக்கு இன்னொரு ஆஃபர் என்கிட்ட இருக்கு. நீங்க 2 பேரும் உங்க கார்டை பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்க 2 பேரும் உங்க வசதிக்கு தகுந்தபடி கார்டையும் மாத்திக்கலாம். ஆனா உங்க 2 பேர்ல ஆட போறது ஒருத்தர் மட்டும்தான். நீங்க டிசைட் பண்ணுங்க, யாரு ஆட போறீங்க? ஏய், இங்க பாரு, என்கிட்ட 2 கிங் இருக்கு.
உன்கிட்ட ஒன்று இருக்கு, அதை நீ என்கிட்ட கொடுத்துட்டா எனக்கு 3 கிங் ஆயிடும். இவனை ஈஸியாக காலி பண்ணிடலாம். நீ முதல்ல நல்லா யோசி. உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ம், ரோலெக்ஸ், நான் அவுட்டு. ஆனால் நீ எங்களை இவ்வளோ இன்சல்ட் பண்ணிடக்கூடாது. ரிலாக்ஸ். இப்போ நீ என்கிட்ட மோசமா தோக்க போற. ம் என்கிட்ட 3 கிங் இருக்கு ரோலக்ஸ். ஓ இவன் ஏஸ் கார்டை ஒளிச்சு வச்சு ஜெயிக்க பார்க்கறான். நான் நினைச்சது கரெக்டு தான். இவன் நல்ல சீட்டராகவும் இருக்கான். ஃபுல் கேஷ் வைக்க டிசைட் பண்ணிட்டீங்களா என்ன? இந்த முறை நாங்க ஏமாற மாட்டோம் ரிலாக்ஸ். லாஸ்ட் டைம் நீ எங்களை ஏமாத்திட்ட, ஆனா எப்பவுமே நாங்க ஏமாந்துட்டே இருக்க மாட்டோம். ஓகே, ஆஸ் யூ விஷ். இப்ப பாரு. ச்சே, இவன் ஃபுல் கேஷும் ஜெயிச்சிட்டானே. இல்ல, இவன் ஏதோ சீட் பண்ணிருக்கான். Hey, how dare you? நான் cheat பண்ணானா? നിനക്കറിയോ ഞാൻ cheat ചെയ്തത്? Can you prove it? Prove பண்ண முடியுமா உன்னால? நீ மட்டும் அது prove பண்ணல, உன் கையில 3 விரல் இருக்காது. That's a rule of the game. Do you know that? சக்கரே, happy closing day. அழுக வருதா? I can understand, baby. யாருக்கா இருந்தாலும் அழுக வரதானே செய்யும். உன்னால என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்போ கேசினோல யாருக்கிட்டையும் ஒரு பைசா கூட கிடையாது. என் கூட விளையாட என்கிட்ட அது இருக்கா? ச்சே, Anybody have? இல்லையே. இப்போ சக்கரே, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பேசாம உன்னை பணைய வச்சா? ஒருவேளை நீ ஜெயிச்சா என்னோட பணம் அத்தனையும் உனக்கு. அதுக்கப்புறம் கேசினோல நான் என் காலை கூட வைக்க மாட்டேன். ஒருவேளை நீ தோத்துட்டா 3 வருஷத்துக்கு மாமனுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு மீன் குழம்பு வச்சு கொடுத்துக்கிட்டு வெப்பாட்டியா வாழணும். டீல் ஓகே? ரோலெக்ஸ், நீ உன் லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசிட்டு இருக்க. ஏய், நீ எல்லாம் தோத்து போன பொண்ணோட. நீ எல்லாம் முன்னாடி பேசுறதே தப்பு. மூடிட்டு போடா. எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் எல்லாமே சொந்தம். அது மண்ணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும். இனிமே நீ கொஞ்சம் அடக்கி வாசி. ஓகே? ஏய், பேக் பண்ண எல்லாத்தையும் வண்டியில் ஏத்து. ஒரு நிமிஷம். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.